ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே சீனிவாசன் அவர்களின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டில் அரசியல் தலைவர்கள் என்ன உறுதிமொழி எடுக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம், அதை கடைபிடிக்காமல் போயிடுவோம், இந்த மாதிரி நடக்கும். அதுவே ஒரு அரசியல் தலைவர் ரெசல்யூஷன் எடுத்தால் என்ன மாதிரி எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் பலவிதமாக இருக்காங்க. ஸோ 2 விதமாக நான் சொல்கிறேன். ஒன்று கொஞ்சம் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, எப்படி ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, இந்த வருஷமாக நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது உண்மையாக உழைக்கணும், உண்மையாக செய்யணும் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்கணும். அண்டு இன்னொன்று உண்மையான தகவலை சொல்லணும். ஒரு நரேட்டிவ்லாம் செட் பண்ணாமல், ஏன்னா அதெல்லாம் தான் போயிட்டுருக்கு. இப்போ நரேட்டிவ்லாம் செட் பண்ணாமல் ஒரு உண்மையான ஒரு தகவலை சொல்லணும். என்ன பண்ண முடியும்? இன்னொன்று மக்கள்கிட்ட ரீச் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும். நம்மளால் என்ன முடியும் பண்ணுறது வேறு, மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அதை செய்யணும். அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். இன்னொரு விதமான இவங்க போன வருஷம் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு வரவு வந்தது, இந்த வருஷம் எவ்வளோ நம்ம பண்ணலாம், இன்னும் வேறு எங்கெல்லாம் நம்ம ஆட்டையை போடலாம், அந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுப்பாங்க அப்படின்னு அது ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் அந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுப்பாங்க. இந்த மாதிரி நல்லது பண்ணலான்னு ஒரு குரூப் ரெசல்யூஷன் எடுக்கலாம். அதாவது இலவசம் கொடுக்கறத விட நாங்கள் இலவசத்தை விரும்பலை, என்ன மாதிரி நிறைய லேடிஸும் விரும்பலை. எங்களுக்கு தேவை பாதுகாப்பு தான். ஒழுங்கான சீரான அமைதியான ஒரு அரசியல் இருந்தால் போதும். மற்றபடி பாதுகாப்பு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாதுகாப்பு இல்லை, எங்கேயாவது போனாலும் வந்தாலும் எவ்வளோ சொன்னாலுமே இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு போனால் கூட அங்கேயுமே நம்மளுக்கு அந்த நீதி கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் கிடைச்சா போதும், எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம். அரசியல் தலைவர்கள்லாம் உறுதிமொழி எடுக்கணும். என்ன மாதிரி எடுக்கணும்னா, டேரெக்டாக போய் மக்களை போய் சந்திக்கணும். இப்போ செவிலியர் போராட்டம் நடக்குது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது. இந்தமாரி பிரச்சனைகள்லாம் போய் தலைவர்களே அணுகி அவங்ககிட்ட ஆலோசனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்தமாரி டிஸ்கஷன் நடத்தி தீர்வு எடுக்கணும். இது டிஎம்கே இருக்குது, அது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. அந்தமாரி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அது நிறைவேற்றிருக்கு. நான் முதல்வன், பெண்களுக்கான பேருந்து, இலவச பேருந்து, அதெல்லாம் 1000 ரூபா உதவித்தொகை, அதெல்லாம் உரிமை தொகை நிறைவேற்றிருக்கு. பட் இந்தமாரி ஸ்கீம்ஸையும் இந்தமாரி தேர்தல் வரைக்கும் நிறைவேற்றணும். ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே சீனிவாசன் அவர்களின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.